ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் காட்ட போகிற பிளேஸ் வந்து மைசூர் பேலஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு பகல் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ நைட் டைம் வந்து லைட் செட்டிங்கோடு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இன்னும் லைட் ஆன் பண்ணல. நாங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டோம். லைட் ஆன் பண்ணனையும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா அந்த டைம் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். 7 to 7:45க்குள்ளே லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன 5 மினிட்ஸ்லேயே லைட் ஆன் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு புவனேஸ்வரி டெம்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு ஃபோட்டோஸ் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் கிட்ட போய் பார்க்கலாம், சவுண்ட் ஷோ நடக்கிறதெல்லாம் பார்க்கலான்ட்டு நாங்கள் அரண்மனைக்கு முன்னாடி போயிட்டோம். சூப்பராக மியூசிக் போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். நீங்கள் கேட்ட அந்த மியூசிக் சவுண்ட்ஸ்லாம் வந்து அங்கே நேர்லேயே வாசித்தாங்க. அரண்மனை மண்டபத்துக்கு முன்னாடி நின்று தான் வாசித்தாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நாங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டோம். இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த இசையை கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் தூங்குறதுக்குள்ளே டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போயாகணும். அதனால் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஆனால் அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் மைசூர் பக்கம் வந்தீங்கன்னா பேலஸ்க்கு நைட் டைம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஜூக்கு போவோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பசங்கள்லாம் வெளியே வந்தோடனே குதிரை வண்டியை பார்த்துட்டு குதிரை வண்டியில் சவாரி போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அவங்களையெல்லாம் குதிரை வண்டியில் சவாரி பண்ண வச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு போயிட்டோம். அங்கே போய் மைசூரில் ஸ்பெஷலான மைசூர் மசால் தோசை தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே தோசை பார்த்திங்கன்னா நல்லா சவச்சவன்னு மொறுமொறுன்னு செவந்து இருந்தது. என்ன தான் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. சாம்பார் வந்து நம்ம சாம்பார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவே இருந்தது. குழந்தைங்களுமே அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் பில் பே பண்ணிவிட்டு உடனே ரூமுக்கு கிளம்பிட்டோம்.